ஒரு அஇஅதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யார் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா மக்கள் தான் அந்த கட்சியோட உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. பொதுக்குழு தேர்வு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாத்துறாங்க. இந்த தேர்தல் ஆணையமும் இந்த இருக்கிற நீதிமன்றங்களும் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? பிஜேபிக்கு ஓபிஎஸ் எப்படி பயன்படுத்துதுன்னா எடப்பாடி பழனிசாமியை கட்டுப்படுத்துறதுக்கு வடக்கு போடுற கருவியா அவர் பயன்படுத்து. இப்போ மக்களை எல்லாம் சந்திச்சுட்டு மாநாடுன்னு சொல்லியிருக்காரு. மாநாட்டில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி ஆரம்பிச்சிட்டோன்னா அவர் யாரோட வேணாலும் சேரலாம். அதான் சொல்லிட்டார், அரசியல் நிரந்தர நண்பர்களுமே எதிரியும் இல்லை. திமுக சேரலாம், தாவேக சேரலாம். விஜய் ஏற்றுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. விஜய் ஒரு அன்ப்ரூவ்டு ஸ்ட்ரென்த். ஆனால் சீமானை பொறுத்தையும் கொள்கைகளுக்கு எல்லாம் அவர் தான். அரசியலில் வெற்றிடம் இருக்குன்னு ரஜினிகாந்த் சொல்லும் போது வெற்றிடம் வந்துட்டு இங்கே சுடுகாட்டில் கூட இருக்குது, போய் படுத்துக்குவியான்னு கேட்டாரு. கடைசியில் இவர் தான் போய்ட்டு ரஜினியை பார்க்குறாரு. திமுக செஞ்ச நலத்திட்டங்கள் எதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சோ அது அவங்களுக்கு பண்ணணும். கிளவுட் சவுண்ட் வாய்ஸோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்டா இணைஞ்சிருக்காரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சியில் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய அரசியலில் வந்துட்டு ஒரு திருப்புமுனையா அமைஞ்சிருக்குது. ஓபிஎஸ் வந்து பிஜேபியோட கூட்டணியில தான் எப்பயுமே நீடிப்பாரு. இதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்க போறதில்லை. எப்படினாலும் ஏடிஎம்கே கூட ஏதோ ஒரு இடத்த வாங்கிட்டு போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில் திமுகவினுடைய தலைவரை, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை வந்து சந்தித்தது. ஒரு பக்கம் வந்து தாவேகாவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதாக இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்குது. என்ன நிலைப்பாடில் வந்து ஓபிஎஸ் இருக்கிறார்? இல்லை, ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த மாநிலத்தில் 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர். இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியான அஇஅதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் எடப்பாடி. அவர் நடத்தப்பட்ட விதமும் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட விதமும் முழுமையாக தவறானது. இப்போ அதான் அந்த கோர்ட்டில் வந்துருக்குது. ஒரு அஇஅதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யார் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா மக்கள் தான் அந்த கட்சியோட உறுப்பினர்கள் தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க முடியும். அது செய்யாமலேயே அது முடிவாகி பொதுக்குழு தேர்வு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாத்துறாங்க. இதை தேர்தல் ஆணையமும் இந்த இருக்கிற நீதிமன்றங்களும் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இப்படிதான் செய்யணும்னு எம்ஜிஆர் சொல்றாரு. அது இவங்க யாரும் மாத்துறதுக்கு? அப்ப இந்த மோசடி இதெல்லாம் பண்ணது யாருன்னா பின்னாடி இருந்துட்டு பிஜேபி. அதுக்கெல்லாம் கருவியாக இருந்து செயல்பட்டவர் இவர் ஓபிஎஸ். பின்னால் எடப்பாடியை கூட வச்சுக்கிறதுக்காக எடப்பாடி வந்துட்டு வேணான்னு சொல்லி நிராகரித்த ஓபிஎஸ்ஸை பிஜேபி நிராகரிக்குது. பார்க்குறாரு, அவர் எவ்வளோ பார்க்குறாரு, எனக்கு என்ன படி அப்படின்லாம் பார்க்குறாரு. பிஜேபிக்கு ஓபிஎஸ் எப்படி பயன்படுத்துதுன்னா எடப்பாடி பழனிசாமியை கட்டுப்படுத்துறதுக்கு வடக்கு போடுற கருவியாக அவர் பயன்படுத்துது. ஸோ எவ்வளோ காலம் பொறுத்துட்ருப்பார். ரெண்டாவது, அவரை வந்துட்டு கட்சிக்குள்ளே எடுக்கிறதுக்காக தாமரையில் போட்டு எடுக்கணும்னு சொன்னாங்க போன முறை. அவர் முடியாதுட்டார். பலாப்பழம் சின்னத்தில் நிற்கிறார். உடனே பலாப்பழம் சின்னத்தில் நின்று 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். தென் மாவட்டங்களில் அதிமுக காலி, ஒன்றும் இல்லாத போச்சு. ஆனால் இவர் டிடி விதிநகரெல்லாம் நல்ல ஓட்டு வாங்கி வச்சாங்க. அப்போ நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு இவன் விளையாடுறான். எனக்கு ஒரே இடம் தரதில்லை, நான் எனக்கான இடத்த பார்த்துக்கிறேன், அதான் சுயமரியாதை எல்லாருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு அப்படின்னாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஆப்ஷனை தேடுறாரு. இப்போ மக்களை எல்லாம் சந்திச்சுட்டு மாநாடுன்னு சொல்லியிருக்காரு. மாநாட்டில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி ஆரம்பிச்சிட்டோன்னா அவர் யாரோட வேணாலும் சேரலாம். அதான் சொல்லிட்டார், அரசியல் நிரந்தர நண்பர்களுமே எதிரியும் இல்லை. திமுக சேரலாம், தாவேக சேரலாம். எப்படி பார்த்தாலும் அது அதிமுகவை பழிவாங்கிறதாகவும் பிஜேபியை தோற்கடிக்கிறதாகவும் இருக்கும். அதுக்கான ஒரு பிளான்ல தான் வந்துட்டு இந்த கட்சி. ஆமா, ஆனா திரும்ப அதிமுகவுக்கு அவர் காத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்கேயுமே இல்லை. ஒரு தனி கட்சிக்கான ஒரு முயற்சிக்குள்ள தான் வந்துட்டு ஓபிஎஸ் போறாரு. ஆமா. ஆனா இதுல தாவேகா வந்து ஓபிஎஸ் அவர்களை எடுத்துக்கிறதுக்கு விஜய் வந்து ஏற்றுக்கொள்வாரா? எங்க விஜய் ஏத்துக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. விஜய் ஒரு அன்ப்ரூவ்டு ஸ்ட்ரென்த், நிரூபிக்கப்படாத ஒரு பலம். அவர் என்ன சேர்த்துக்கிறது? இல்ல, விஜய் வந்து ஒரு தமிழ்நாட்டு ஒரு மாசை கிரியேட் பண்றாரு. அடுத்து விஜயகாந்துக்கு அப்புறம் வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு பெரிய அளவுல கட்சியை தொடங்கி இருக்காரு. மாசு வந்துச்சு. ஆனா அந்த மாசம் வச்சுக்கிட்டு எந்த கிட்டத்தட்ட ஒரு 10 மாசத்துல என்ன பண்ணாரு அவர்? இந்த மக்கள் கிட்ட போகணும், பேசணும், மக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், எதுவும் செய்யல அவரு. அதனால இவரை நம்பி எந்த கட்சி இது வரைக்கும் வராது இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். வாக்கு வங்கி பிரிக்கிற அளவுக்கு கூட விஜய்க்கு சக்தி இல்லைங்கிறீங்க? இல்லைங்க, வாக்கு வங்கி பிரிக்கிறது அப்படின்றது வந்துட்டு அது சும்மா சொல்ற வார்த்தை தான் அது. இப்போ விஜய் வந்துட்டு தேர்தல் இல்லைன்னா அவ்வளோ ஓட்டு அண்ணா திமுகவுக்கு போயிட போறது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் எப்பொழுதுமே யோசிச்சு பார்த்தா ஓட்டு போட போடுவாங்க. இப்போ விஜய்க்காக வந்துட்டு 80 லட்சம் பேர் 90 லட்சம் பேர் சொன்னாங்க, அவ்வளோ ஓட்டு வாங்கிடுவார் அவரு. மனுஷனுடைய மைண்ட் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சிந்திச்சுக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். அது அப்படி நிரந்தரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இவருடைய ரசிகர்களுக்கும் இது பொருந்தும். அவன் நிரந்தர ரசிகன் எல்லாம் ஒன்றும் கிடையாது.
அவன் அரசியலை பார்ப்பான், எதிர்காலத்தை பார்ப்பான், குடும்பத்தை பார்ப்பான், தனது ஏரியாவை பார்ப்பான், இந்த கட்சி எப்படி இருக்குதுன்றதையும் பார்ப்பான். அப்போ இவ்வளோத்தையும் பார்க்குறவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்றதும் நிச்சயம் கிடையாது. அப்போ 26 தேர்தலில் விஜயனுடைய தாக்கமும் இருக்காதுங்கிறீங்களா? விஜயனுடைய தாக்கம் அப்படின்றதுலாம் ஸ்பெஷலாக எதுவுமே இருக்காது. கிடையாது. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக பிஜேபி, இன்னொரு ஒரு இவருடைய கூட்டணி, இவருக்கு ஒரு கூட்டணி சேர்ந்ததுனே வச்சுக்கோங்க. சிறுபான்மை ஓட்டை கூட பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு. எல்லாருமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்களுடைய ரசிகர்களோ இல்லை விஜயை பார்த்து ரசித்தவர்களோ சிறுபான்மையினர் அதிகமாக ஏன் டிமுகேக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக நம்ம விஜய்க்கு போடலாமேன்னு சொல்லி போடக்கூடிய ஓட்டுகள் இருக்குன்னு சொல்ல போகிறோம். திமுகவுக்கோ இல்லை அஇஅதிமுகவுக்கோ மாற்ற விஜய் நிற்கணும் அப்படின்னோம்னா அவர்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்குதுன்ற ஒரு சிந்தனை வரும். சும்மா தூக்கி போட்ட மாட்டாங்க மாற்றுட்டு, அது நடக்காது. இப்போ எம்ஜிஆர் மாற்ற போட்டாங்கன்னா எம்ஜிஆர் கூட அவ்வளோ தலைவர்கள் இருந்தாங்க. விஜயகாந்துக்கும் ஒரு 8% ஓட்டுலேருந்து 10% அவரும் வாங்கிடுறாரு. அதுதான் இவங்களுடைய சீலிங்கே. அதுதான் இப்போ சீமான அந்த இடத்தான் தொடர்றாரு 8.26%. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிடுவாங்க. அப்புறம் இல்லாத கூட போயிடுவாங்க. அதுதான் விஜய்க்கு ஏற்படும். காரணம் என்னென்னா இவங்க மக்களை நம்பி வரல, அவங்களுடைய செல்வாக்கை நம்பி அவங்க நிற்கிறாங்க. ஆனால் கூட்டணிக்கும் அவங்க வந்து யார் வந்தாலும் இணைச்சிக்கிற ஒரு மனநிலையில தான் தவேக்காவும் ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல இருக்கு. இன்னொருத்தர் வரணுமே, தனிச்சு நிற்கணுங்கிற அந்த ஒரு ஐடியா வந்து அவங்கள்ட்ட எல்லாம் சேர்க்கணுங்கிறது தான். இல்லை, அதான் நானே பேசி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தானே அது. அவர் அதிமுகவோட பேசியாவது அவர் முதலமைச்சர் ஆகணும்னு பார்க்குறாரு. அது நடக்காது. வெளியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் வந்து தான் இவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க போகுது, மற்ற யாரும் ஏற்றுக்க போகிறதில்ல. அப்போ இவருக்கு என்ன இருக்குது ஆப்ஷன்? கூட்டணின்னு கட்சியை மாநாடு ஆரம்பிச்சாங்க நாளில் சொல்லிட்டே வர்றாரு. யார் வந்தாங்க அவர்கிட்ட? எல்லா கூட்டணியும் அந்தந்த இடத்துல அப்படியே ஸ்டேபிளாக தான் இருக்கிறாங்க. யாருமே வெளியில் வர்ற மாதிரி இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு. நாம் தமிழர் கட்சி வந்து 26 கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் தனித்து மட்டுமே களத்தில் இருந்த ஒரு கட்சி இப்போ உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கட்சிக்குள்ளேயும் பல சலசலப்பு இருக்குது. அது தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு பழைய அது கொள்கையை வந்துட்டு வச்சுட்டு இருக்குது. ஆனால் சீமானை பொறுத்தையும் கொள்கை எல்லாம் அவர் தான். அவர் என்ன சொல்கிறாரு அதான் கொள்கை. அதனால் அவர் என்ன செய்ய போகிறாருன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் எங்கே யாரோட கூட்டணி போட்டாலும் சரி அவருக்கு உடற ஓட்டும் கூடாது, அவ்வளோதான். ஏன்னா அந்த அளவுக்கு மற்றவங்களெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாரு. அரசியலில் வெற்றிடம் இருக்குன்னு ரஜினிகாந்த் சொல்லும் போது வெற்றிடம் வந்துட்டு இங்கே சுடுகாட்டில் கூட இருக்குது, போய் படுத்துக்குவியான்னு கேட்டார் இவர். கடைசியில் இவர் தான் போய்ட்டு ரஜினியை பார்க்குறாரு. எதுக்கு இதெல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறாரு? போன வருஷம் வரைக்கும் பெரியாரை வந்துட்டு வழிகாட்டி, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பெரியார் வந்துட்டு இணை எதிரி திருட. இது என்னது? ஜனங்க ஏற்றுப்பாங்களா? திமுக அவருடைய கட்சியில இருந்து நிறைய பேர் போயிடுறாங்க. முதலமைச்சரையும் பாக்குறாரு, உடல்நலத்திற்காக சந்திச்சேன்னு சொல்றாரு. விஜய் திட்டுறாரு. பாஜக கூடயும் ஒரு நட்பு பாராட்டிட்டு தான் இருந்தாரு. அண்ணாமலையோடய ஒரு நட்பு பாராட்டினாரு. மறுநாள் வந்து பிரஸ் மீட்ல வேற மாதிரி பேச. இதுக்கு முன்னால் இருந்த சீமான ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஒரு அரசியலுக்கும் இப்போ ஒரு 4 வருடமா சீமா தன்னுடைய கொள்கையில இருந்து வெளியேறாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் ஏதோ முன் வச்சு உள்ள வந்தாரோ? நான் அவரோட பழகிருக்கேன். அவருக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லை. எந்த கொள்கையுமே அவர் கிடையாது. கொள்கையே இல்லைங்கிறீங்க? கொள்கையே கிடையாது. ஒரு மேடை பேச்சுக்கான ஒரு கொள்கையும் கிடையாது, பண்பாடும் கிடையாது, எதுவும் கிடையாது. தன்னோட வச்சு வாழ்ந்த ஒரு பெண்ணையே வந்துட்டு இல்லைன்னு சொல்லி அவளை வெளியேற்றி துன்புறுத்தி மானபங்கப்படுத்தி இவ்வளவு செய்கிறான்னா அவன் என்ன தலைவன்? என்னை பொறுத்த வரைக்கும் தான் கேட்குறேன். தமிழ்நாடுனா தமிழர் நான் பண்பாடு இல்லையே அவங்ககிட்ட. அப்புறம் நான் உனக்கு வந்துட்டு இது பண்ணுறது அதான் முக்கியமானது. ரெண்டாவது விஷயம், எந்த இடத்துல நீங்கள் நிலையா இருந்திருக்கீங்க? ஸோ ஒப்புனாச்சும் ஒரு போராட்டம் நடத்திட்டு அப்படியே கட்சியை ஓட்டுறது. ஜெயிக்கணுன்ற எய்மே அவருக்கு இல்லை. ஏன்னா ஜெயிச்சு ஒருத்தன் வந்தானுங்க அப்படின்னா அவன் இன்னொரு கட்சி ஆரம்பிப்பான். அந்த பயம் தான் அவருக்கு. ஸோ அதனால் சீமானை பற்றி பேசுறதுன்றது ஒரு வீணான வேலை தான் என்னை பொறுத்தவரைக்கும். அவருடைய கட்சி தொண்டர்களே, கட்சியுடைய அமைப்பாளர்களே, நிர்வாகிகளே வெளியேறிட்டு இருக்கிறாங்க வேகமாக. ஆனால் ஓட் பர்சன்டேஜ் வந்து சீமானுக்கு ஒரு நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜ் வச்சிருக்காரு. இன்னும் தனிச்சுன்னா மக்களவை தேர்தல் அதுக்கப்புறம் தானே கலைஞரை வந்துட்டு கேவலமாக பேசுறது, பெரியாரை கேவலமாக பேசுறது எல்லாம் வருது. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் அந்த தாக்கம் தெரியும். இப்போ ஒரு பெரிய அளவில் சரிவு இருக்குங்கிறீங்க இந்த தேர்தல்? ஆமாம், நிச்சயமாக இருக்கும். இப்போ எதிர்க்கட்சிகள் வலுவான ஒரு சூழ்நிலையில் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிற போன்ற ஒரு தோற்றம் இருக்குது அப்படின்னா மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப ஈஸியாகவே அந்த கூட்டணியிலேருந்து யாரும் வெளியில் போகலை. ஆட்சி 2026 தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது திமுகவுக்கு இருக்கக்கூடிய பலம் 3 தான். ஒன்று கட்சி பலம், இன்னொன்று அந்த மக்களுக்காக செஞ்ச அவங்களுடைய நலத்திட்டங்கள், 3வது ஸ்டாலினுடைய தலைமை. 3 தான். இதற்கு எதிரான அதிருப்தி எவ்வளோ இருக்குதோ அந்த அதிருப்தியை யார் வந்துட்டு எடுத்துக்கிட்டு பண்ண போகிறாங்க? எடப்பாடி தலைமையிலான கூட்டணியா இல்லை விஜயாங்கிறது அதை பொறுத்து தான். அதிருப்தி தான் வந்துட்டு இங்கே பெரிய விஷயமா படும்.
புரியுதுங்களா? இப்போ இந்த ஆட்சிக்கு எதிரான அதிருப்தியை அதை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு அரசியலை முன்னெடுத்தார் எடப்பாடி அப்படின்னா அங்கே போயிடுப்போகுது. விஜய் எடுத்தாருன்னா இங்கே போயிடுப்போகுது. இங்கே பெறும் இதான் அது எவ்வளோ அப்படின்றது தெரியாது. ஸோ அதை அடுத்த ஜனவரி பிப்ரவரி தான் கற்பனை பண்ண முடியும். பாஜக கட்சி வந்து ஒரு அண்ணாமலை இருந்தப்போ வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு வந்து நிறையா வந்து கட்சி கிரியேட் பண்ணிச்சுங்கிறதெல்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க. அண்ணாமலை போராட்டங்களை கூட்டம் இது வரைக்கும் பிஜேபி தலைவர்கள்லாம் அவருக்கு தாங்க ஒரு க்ரௌடு வந்துச்சு, அவர் தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்டிவாகவும் போன மாதிரி இருந்துச்சுன்னு. நயினா நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறம் கட்சி அப்படியே அமைதியான மாதிரியும், அண்ணாமலைக்கான ஒரு கேங்கு இவங்களுக்கான ஒரு கேங் அப்படின்னு சொல்லி பிஜேபிலேயும் ஒரு கேங் பாலிடிக்ஸ் வந்து உருவாயிருச்சு தமிழ்நாடு அரசியலில். இல்லை, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியை ரொம்ப ஒரு துடிப்போடு இயங்கி வச்சுருக்காரு. அவர் பேசுறது எல்லாம் என்ன உண்மையாக போய் அது வேற கதை. ஒரு துடிப்போடு வச்சுட்டு இருந்தார். கூட்டத்தை எல்லாம் நிறைய கூட்டினார். உண்மை. பெரிய என் மக்கள் என் மண் அப்படிலாம் சொல்லிட்டு ஊரெல்லாம் போனார். எல்லாம் உண்மைதான். ஆனால் பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு? பாஜக அரசு, மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு? அப்போ அண்ணாமலையால் என்ன பண்ண முடியும்? இப்போ அண்ணாமலை 4 விஷயத்தை செஞ்சு அதுக்கு நடந்திருந்ததுன்னா அண்ணாமலைக்கு ஒரு பேர், புகழ், ஒரு மாநில தலைவர் அப்படின்னு ஒரு அந்தஸ்து கிடைக்கும். அண்ணாமலை சொல்லிட்டு இங்கே எதுவும் செய்யறது இல்லையா? மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள் வந்து நிறையா இருக்குது. அதில் வந்து 10,000 கோடி நாங்களும் செலவழிச்சிருக்கோம். நாங்கள் பண்ணதில் எங்கிட்ட இருந்து வாங்கி 20% தான் வந்துட்டு மாநில அரசு வந்து செலவு பண்ணியிருக்குன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கவே இல்லை. நாங்கள் என்ன திட்டத்தை நிறைவேற்றணும்னு அவங்களும் கேட்குறாங்க. இல்லை, மக்கள்லாம் ரொம்ப அறிவாளிங்க. இந்திய ஒன்றிய அரசுக்கு ஏது பணம்? ஏது? இந்திய ஒன்றிய அரசுடைய கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, சிஎஃப்ஐ ஏது? மாநிலங்கள்லேருந்து வந்து வருவாய் தானே. அப்புறம் நீ என்ன கொடுத்தான்னு சொல்கிறது? ரெண்டாவது விஷயம், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டியது 41%. 12% குறைச்சி தானே கொடுக்குறீங்க. 29%. அப்போ தமிழ்நாடு கேட்குமா கேட்காதா? வேறுபாடம் தானே. நான் செலவு பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில். எதுக்கு செலவு பண்ணியிருக்கேன்? ரோடுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க, போர்ட்டுக்கு செலவு பண்ணிருக்கீங்க, விமான நிலையத்துக்கு செலவு பண்ணுறீங்க, எல்லாத்தையும் கார்பரேட் கொடுக்குறீங்க. அதானே? வேற என்ன செய்கிறீங்க? எதுவும் இல்லையா? திரும்ப வந்துட்டு பிரதமர் வந்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டுக்கு வருகை, அமித்ஷா வருகை, பிரதமர் வருகை, தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டை அவர்கள் குறிவைத்து வருவதற்கான காரணம் இங்கே இருக்கக்கூடிய வளம். தமிழ்நாட்டை வந்துட்டு முதல்ல ஒரு இந்துத்துவ அந்த கொள்கை கைப்பற்றிடுச்சு அப்படின்னோம்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தையும் அவங்க கையாளலாம். தமிழ்நாடு தான் அதுக்கு நேர் எதிரான மாநிலம். ஏன்னா இவங்க சமூக நீதி மறுப்பாளர்கள், ஜனநாயகத்தை மறுப்பாளர்கள், பொருளாதாரத்தை வந்துட்டு சாதாரண மக்களுக்கு கொடுக்கறதுக்கு வரமாட்டாங்க, எல்லாம் கார்பரேட்டு தான். இப்படிப்பட்டவங்களுக்கு பெரிய தடையாக இருக்கிறது தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடு எப்படியாச்சும் கபலீகரம் பண்ணிடணும்னு பார்க்குறாங்க. அதனால் அவர் அடிக்கடிக்கு வர்றாரு. இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ தமிழ்நாட்டின் மீது மோடிக்கு அக்கறை இருக்குது அப்படின்னோம்னா, காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் கொடுத்த அந்த காவிரி நதிநீர் அந்த மேலாண்மை வாரியம் அப்படின்றதையும் ஆணையமாக மாற்றி பல்ல கொடுக்குனாரு. நமக்கு தண்ணி கிடைக்காது செஞ்சார். ஏன் செஞ்சார்? ஏன் காவிரி படுகையை வந்துட்டு எண்ணெய் எரிவாயுக்காக வந்துட்டு ஏலம் விட்டார்? தமிழ்நாட்டுடைய நலத்தில் அக்கறை உள்ளவனாக இருந்தானா? ஏன் செய்கிறார்? அப்போ அதனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் ஏமாற்ற வர்றாருங்க. அவர் ஏமாத்துறாரா இல்லை மக்கள் எப்படி ஏமாறுறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். தமிழகத்தில் அதிகரிக்கும் ஆணவ கொலை. நேற்று கவினுடைய அந்த காதலியாக இருக்கக்கூடிய பெண்ணை வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. இல்லை எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை, என்னுடைய தம்பி தான் வந்து அதை பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆணவ கொலை அதிகரிக்கிறது. ஆனால் அரசாங்கம் ஏன் முழுமையாக தடுப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும், பெரிய அளவு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது இல்லை. இப்போ காவல் மரணங்கள் அது அரசு தான் பொறுப்பு, தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு தடுக்க தவறிச்சுன்னா அதில் அர்த்தம் இருக்குது. ஆணவ கொலை அப்படின்றது சாதி வரியில் ஊறி போய் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம். அதை உடனடியாக அவர்களை பிடிச்சி உள்ளே போட்டு வேகமாக விசாரணை பண்ணி தண்டிக்கணும். அப்படி தண்டிக்கிறது மட்டும்தான் அது ஒரு வழி. இதில் வந்து ஒரு சிறப்பு சட்டம் நிறைவேற்றணும்னு திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் சொல்கிறாங்க. அதை தமிழ்நாடு அரசு செய்யணும். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களே சொன்ன ஒரு விஷயம் தான், ஆணவ கொலைக்கு எதிராக வந்து ஒரு கடுமையான சட்டங்கள் வந்து நான் கொண்டு வருவோன்னு சொன்னதான். ஆனால் இதுவரை அரசு எதை பார்த்து பயப்படுறது? அதான் மெயினாக வந்துட்டு என்ன அப்படின்னு, சாதி ஓட்டுகளை பார்த்து பயப்படுறது. சாதி ஓட்டாமல் அது பயப்படுறதுனால தான் அல்லாட்டியே அது வரக்கூடாது. இவங்க நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சாதியம் கிடையாது. ஒரு ஊரில் 4 பேர் இது செய்யக்கூடிய விஷயம் தான் சாதிய முதல்லாம். அவங்கள தூக்கி பிடிச்சி உள்ளே போகிறது கூட இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. சார் இறுதியாக ஒரு கேள்வி சார். ஓரணியில் தமிழ்நாடு வந்து சிறப்பான முறையில் எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எல்லா மக்களும் கொண்டு போய் மனுக்களோட வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. கலைஞர் உரிமை தொகைக்காக நிற்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் நிற்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியாக வந்துட்டு திமுகவிற்கு இந்த எலெக்ஷனில் பலனளிக்கும்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு எது பலனளிக்க போகுதுன்னா,
திமுக செஞ்ச நலத்திட்டங்கள் எதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சோ அது அவங்களுக்கு பலன் அளிக்கும். அது 1000 ரூபாயா இருந்தாலும் சரி, இலவச பேருந்து பயணமாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்கள் ஆண்களுக்கு வந்துட்டு 1000 ரூபா கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அப்புறம் இந்த காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, இதுதான் அவங்களுக்கு எது பாதிச்சுதோ, எது அவங்களுக்கு நன்மை பாதிச்சுச்சோ அது அடிப்படையில் தான் ஓட்டே போட போகிறாங்க. மற்றபடி அவங்களால வேறு எதுவும் கிடையாது. இந்த இபிஎஸோட அந்த சுற்றுப்பயணம் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இபிஎஸ் பல தவறுகளை பண்ணிட்டாரு, மக்கள் மனசில் அது வெளியேறாது. எடுத்துக்காட்டாக சசிகலா காலில் விழுந்து சீஃப் மினிஸ்டராகி சசிகலாவே கட்சி விட்டு தூக்கி வெளில போட்டது அதெல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு கிளவுட்ஸ் ஆன் வாய்ஸ் உடைய நேர்காணல பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார்.